இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுறது கையளவு லேடி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம ஒரு ரவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி இட்லி தோசைன்ற ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டவா எடுத்து வச்சுட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதில் இதுலேயே மிளகு சீரகம் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம இப்போது வறுத்த ரவா ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு கப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா கட்டி சேர்ந்துடும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அது நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வரும். ஸோ இதை நல்லா தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை நம்ம கையில் எடுத்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். கையில் பிசு பிசுன்னு விட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த மாதிரி தடவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைஸ்க்கு எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுப்பில் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வைக்கலாங்க. நான் சும்மா கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இதில் வேக வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா எண்ணெயை தடவி இந்த பால்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க. அந்த பிளேட்டை கடாய்க்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் செஞ்சால் இதோட ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. பாருங்கள், தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சிகப்பு மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ரவா உருண்டையில் ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால இதில் கொஞ்சம் மீடியமாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்மளோட பால்ஸ் எல்லாமே உள்ளே போட்டுருங்க. ரவா உருண்டை எல்லாமே உள்ளே சேர்த்துடுங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சுடுங்க. 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரவா பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிருக்கும். ஸோ ரவா ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க நம்ம இதை இப்போ சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான ரவா ரெசிபி சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.